வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த டைம்ல நடக்கும்போது, இந்த டைம்ல நடக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? அப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், நடப்பு அரசியல் நிகழ்வுகள் மற்றும் ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு, அதிமுக பொதுக்குழு செயற்குழுல போடப்பட்ட தீர்மானங்கள், இதை நோக்கிய டிஸ்கஷனா தான் அது இருக்கும். தேர்தல் வியூகம் வகுத்தல், அப்புறம் அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அது போக விருப்ப மனு தாக்கல் நிறைய நடந்திருக்கு. இன்னமும் ஒரு டைம் இருக்கு அதுக்கு. அதெல்லாம் சேர்த்து டிஸ்கஷனா தான் இருக்கும். தாவேகா ஆப்ஷன் க்ளோஸ்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அதுல தெளிவுபடுத்தலாம். தெளிவுபடுத்தாம இழுத்தாருன்னா இன்னும் அவருக்கு தான் அது டேஞ்சரா இருக்கும். வருங்காலத்துல தேவைக்காக விமர்சிக்கக்கூடிய இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்துருவாங்க, அப்படிதானே சார்? கண்டிப்பாக அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தாவேகா எப்படி பொசிஷன் பண்ணுது? திமுகவுக்கு நாங்க தாங்க மாற்றுன்னு பொசிஷன் பண்ணுது. அப்படிதான் பண்ண முடியும். புது கட்சி, ஒரு சினிமா ஸ்டாரு, இன்னும் சொல்ல 17 கட்சியிலிருந்து நீங்க உங்க கட்சியில ஆளை சேர்த்திருக்கீங்க. அதிமுகவோட குற்றச்சாட்டு கே.பி. முனுசாமின்னு நினைக்கிறேன். மொத்தம் 17 கட்சியில இருந்து வெவ்வேறு ஆளுங்க உங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க. அப்புறம் நீங்க எப்படி தூய கட்சியா இருக்க முடியும்? நீங்க எப்படி ஒரு புதிய சீர்திருத்தத்தை கொண்டு புதிய மறுமலர்ச்சியை கொண்டு வர கட்சியா இருக்க முடியும்னு அவர் கேட்கிறாரு. செல்லூர் ராஜு விஜய ஒருமையில கடுமையாவே விமர்சிச்சிட்டாரு. செல்லூர் ஈவன் ஜெயக்குமார் கூட ஒரு விமர்சனம் தான். அது பேரை சொல்லல அவரு. முளைத்து 3 இலை விடவில்லை அப்படின்னா, அப்போ 3 இலையே விடல, நீங்க எப்படி ரெட்டை இலைக்கு போட்டியா வருவீங்கிற கேள்வி தானே. எல்லாம் போங்க, திமுக எதிர் அதிமுக அப்படிதாங்க. பொசிஷனிங்கே அப்படிதான். நீங்க ஊர்களுக்கு வந்தீங்கனாலே நல்ல தெளிவா தெரியும். நான் இப்பதான் எங்களோட கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டு நேற்று தான் நான் வந்தேன். அப்படி விஜய்க்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஜனத்திரள் ஆதரவு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 10% 12% ரேஞ்ச் தான். என்ன காரணம்னா, ஊர்கள்ல நிறைய கட்டுமானங்களே ஜாதி ரீதியான கட்டுமானங்கள் ஒண்ணு. இன்னொன்னு திமுக அதிமுகன்னு ஒரு கிளியர் டிவைடு இருக்கு எல்லா ஊர்லயும். அதிமுக சில இடங்கள்ல கூடவும் இருக்கும், திமுக பல இடங்கள்ல கூடவும் இருக்கும். ஆனா கிளியர் டிவைடு இருக்கு. இதுல விஜய் கட்சி வருகை என்றால், நாளைக்கு கிராமங்கள்ல இருக்கிற பூத்துல வாக்குப்பதிவு அன்னைக்கு யாரு டாமினேட் பண்ணுவா? ஒண்ணு திமுக பண்ணும், இல்லைன்னா அதிமுக பண்ணும். இவங்களுக்கு எல்லாம் இடமே கிடையாது. இன்னும் அவங்க அதுல பூத் ஏஜென்ட் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சின்ன பையங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் இவங்களோட மோத முடியுமானே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்போ தன்னெழுச்சியாக ஓட்டு போடுற ஒரு குரூப் இருக்கும், எல்லா ஊர்களையும் உண்டுங்க. அது எப்போதுமே அந்த 10 to 12% தான் வரும். இவரோட எய்மே அவ்வளவுதாங்க தேரும். அதாவது இப்படிதான், இதான் நிலைமைனா எந்த கூட்டணியுமே இல்ல, விஜய் மற்றும் விஜயோட தலைமையில இப்போ டிடிவியோ இல்ல ஓபிஎஸ்ஓ இப்படியான ஒரு குரூப் சேருதுன்னா, இவங்களுக்கான வாய்ப்பு என்பது ஆவரேஜா 234 தொகுதியில ஒரு 80% தொகுதிகள்ல வாய்ப்பு என்பது டெபாசிட் இழப்பதுதான். வாங்க முடியாது. 16.6% வேணுங்க டெபாசிட்டுக்கு. அப்படின்னா 20% ஓட்டு கையில இருக்கணும். அப்பதான் நம்ம 16.6 வாங்க முடியும். ஊர்கள் இருக்க நிலைமை பார்த்தா அப்படியெல்லாம் இருக்க மாதிரி தெரியலீங்களே. மீடியா ஒரு பிரம்மாண்டமா பில்டப் பண்ணுது, ஊடக வெளிச்சம். காரணம் சினிமா ஸ்டாரு. அப்போ மிக இயல்பாக அந்த ஊடக வெளிச்சம் வரத்தான் செய்யும். அதை வச்சு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது தவறு. அப்படின்னா சில தொகுதிகள்ல ஒரு 20% தொகுதிகள்ல இந்த கூட்டணி கட்சியாக சேர்றாங்கல்ல, இப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அந்த இடங்கள்ல 20% தாண்ட முடியும், மற்றபடி 20% தாண்ட முடியாது. அப்படின்னா பெரும்பாலான தொகுதிகள்ல டெபாசிட் கிடைக்காது. இதுதான் கலை யதார்த்தம் என்பது இதுதான். குறிப்பாக நீங்க டெல்டா மாவட்டங்களோட நிலைமை இதுதான். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த ஃபீட்பேக் போயிருக்குன்ற, அது எப்படி போகாம இருக்கும்? நம்ம போய் ஊர்ல போய் அதனால அவர் கான்பிடென்டா இருக்காரு. அதாவது இவர் என்னதான் திமுகவுக்கு எதிராக நான் தானே என்னதான் விஜய் கிளைம் பண்ணாலும், அது அதிமுக தான் என்பது அதிமுக இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும்ல. யாருமே அவங்க சொந்த ஓட்டு வங்கியை பராமரிக்காம இருக்கவே முடியாதுங்க ஒரு அரசியல்வாதி. அப்ப சொந்த ஓட்டு வங்கினா அவங்க தொகுதி தான். மோஸ்ட்லி ரூரல் தொகுதிகள் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அதை பராமரிச்சிருப்பாங்க, ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்க. இப்போ முனுசாமி அவர்களோ மற்றவங்களோ ஃபீட்பேக், செல்லூர் ராஜுவோ எல்லாருமே ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்க. இப்ப இவ்வளவுதான் இந்த ஓட்டு பாசிபிலிட்டி, இது நமக்கு வந்தா நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கும். உதாரணமா 10% தான்.
10% ஒரு குறைந்த ஓட்டு வங்கின்னு நம்ம சொல்ல முடியாது. என் கையில ஏற்கனவே என்னோட சொந்த ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்கு. அப்ப இந்த 10% சேர்ந்தா எனக்கு ஜெயிக்க முடியும். இதுதானே செல்வராஜ் கணக்கா இருக்க முடியும். இதுதானே முனுசாமி கணக்கா இருக்க முடியும். அப்போ இவங்க வரலன்னு ஆன பிறகு எதுக்கு இவங்கள பத்தி கவலைப்படணும்? 10% வாங்குவாங்க. வாங்கிட்டு போட்டோம். அது நம்ம ஓட்டா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாக் போடணும். அவங்க வாங்குற ஓட்டு வழக்கமான திமுக, அதிமுக எதிர்ப்பு ஓட்டா இருந்தா கவலையே இல்லைங்க. ஏன்னா அவன் எப்போதுமே போடுவான். நீங்க அவனை விஜயே வரலன்னு வைங்க. யாருக்கோ போடுவான். அவன் வந்து ஒண்ணு சீமானுக்கு போட்டிருப்பான். இல்ல சுயேட்சைக்கு போட்டுருவாங்க. அவங்க வந்து எப்போதுமே எதிர்ப்பாளர்கள். அப்படி இருந்தா நமக்கு கவலையே கிடையாதுன்னு அதிமுகவும் நினைக்குது, திமுகவும் நினைக்குது. வழக்கமா நமக்கு வராத ஓட்டு தானங்க. அது யாருக்கு போனா என்ன அப்படிங்கிற மோட்ல இருக்கு. அந்த மனப்பான்மை. ஸ்டாருக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் இருக்கும். ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். அந்த வேல்யூ அடிஷனோட நம்பருங்கிறது ஒரு 3% இருக்குங்கிறது என்னோட கணக்கு. ஆக எந்த ஒரு தொகுதியை நீங்க எடுத்தீங்கன்னாலும் 10 to 15% மேல விஜய்க்கான ஓட்டுங்கிறது விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பெரிய பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னா அவரோட சின்னம் வந்து இவிஎம்ல எந்த இடத்துல இடம் பெறுங்கிறது தான். ஏன்னா ஆமா தேசிய கட்சி முதல் இடங்களுக்கு போயிடும். அப்புறம் மாநில அங்கீகார கட்சி அடுத்த இடத்துக்கு போயிடும். இப்ப இவரோட பேர் வந்து அகர வரிசைப்படிதான் அந்த சின்னத்துல இடம் பெறும். இவிஎம்ல அது மாறும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது அவங்களுக்கு பிராக்டிகல் பாலிடிக்ஸ் தேர்தலுக்குள்ள போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும். சார் டிடிவி ஓபிஎஸ் அகாமடேட் பண்றதுக்கு இபிஎஸ் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டாரா? அப்படி தெரியலைங்க. ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் அதிமுக அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணியில இடம் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். டிடிவி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், அதுக்குள்ள நாங்க வரமாட்டோங்கிற ஸ்டாண்டா அவர் உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா பிஜேபி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணணும். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேண்டாம். பீகார்ல நம்ம கடைசியில தானே சொன்னோம், அப்படி சொல்லிக்கலாம். கூட்டணி முதல்ல அமைச்சரலாம், இப்படி ஏதாவது சொல்லலாம். இல்ல வேற சில மாநிலங்கள்ல இப்ப மகாராஷ்டிரா பிஜேபி கூட்டணி கடைசி வரைக்கும் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லல. ஷிண்டே வந்து அவரான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் முன்னாள் முதல்வருங்கிறதுனால அவரான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசியில வந்து அவங்க பட்னவிஸை போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுதுங்க, புனே முனிசிபல் எலெக்ஷன் வருது. பெரிய மும்பைக்கு பிறகு மிகப்பெரிய மாநகராட்சி புனே. அதுல சரத்பவாரோட 2 பிரிவும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்குது. அதாவது சரத்பவாரும் அஜித் பவாரும். என்ன காரணம்னு கேட்டா ரொம்ப கூலா சொல்றாங்க, தொண்டர்கள் விருப்பம் தாங்க காரணம்ன்றாங்க. இவ்வளவு நாள் தொண்டர் விருப்பம் உனக்கு தெரியாதா? இந்த கேள்வி இருக்கு. அப்ப பாமக 2 பிரிவா இருக்கு, அன்புமணியும் டாக்டரும். அப்ப நாளைக்கு வந்து ஏதாவது வேற ஒரு தேர்தல், முனிசிபல் தேர்தல் விழுப்புரத்துல வருது அப்படின்னா தொண்டர்கள் விருப்பம் அப்படி நாங்க ஒன்னா இணைஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்களா? இதுதான் அரசியல். இந்த அரசியல்ல எது வேணாலும் சாத்தியம். பொதுவா வெக்கம் கிடையாது. வெக்கம் கிட்ட அரசியல் தான் எப்போதுமே. அரசியல்ல ஆசை வந்து வெட்கமும் அறியாது. அரசியல் ஆசைங்கிறது ஒரு கணக்கு. ஆசை நிராசை ஆயிரும்னு தெரிஞ்சதுன்னா வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு பழையபடி ஒன்னா சேருவாங்க. சார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல என்ன முக்கியமான முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பொதுவாக பொதுக்குழுவை தாண்டி என்னங்க முக்கியமான விஷயம் வந்துட போகுது? ஏற்கனவே பொதுக்குழுவில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, தீர்மானங்கள் போட்டு நிறைவேற்றியாச்சு. அப்போ மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கான கண்டனமா தான் சொல்ல முடியும். அரசியல் ரீதியாக அந்த கண்டனம் தான் சொல்ல முடியும். தாவேகாவுக்கு எதிராகவோ இல்ல தாவேகாவை கண்டிச்சோ ஏதாவது தீர்மானங்கள் போட்டாங்கன்னா ஓகே. ஆனா அது போட மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ரெகக்னிஷன் கொடுக்க முடியாது. அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியோட எத்தனையோ வருடங்கள் ஆண்ட கட்சி, அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தீர்மானம் போட்டா அரசியல் ரீதியாக அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அரசியல் நெருடல் அது. அதனால அப்படியும் செய்ய மாட்டாங்க. மோடியை பாராட்டுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஊர்களே பாத்தீங்கன்னா பிஜேபி ஊடுருவி இருக்கு. நிறைய ஊர்களில் பிஜேபி கொடி இருக்கு, மோடி போட்ட பேனர்கள் இருக்கு, ஊடுருவி இருக்கு. சார் ராமதாஸ் தலைமையில பாமகவோட பொதுக்குழு கூட்டம் நடக்குது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணியை திட்டுறதுக்குன்னே எல்லாரும் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? ஒரே ஒரு விஷயம் தாங்க இதுல எனக்கு தெளிவா இருக்கு. என்னன்னா ஆர்எஸ்எஸ் கைக்கூலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீகாந்தி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். என்னன்னா அது ஆர்எஸ்எஸும் ரொம்ப தீவிரமா எடுத்துக்கொள்ளும் தங்கள் மீதான விமர்சனமாக. பிஜேபி எடுத்துக்கணும். ஆர்எஸ்எஸ் பத்தி சொன்னீங்கன்னா பிஜேபிக்கு கடுமையாக வந்துடும். அப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பெரிய டாக்டர் போக மாட்டாருன்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்படி போகலைன்னா அவருக்கான வாய்ப்பு என்ன? அப்போ விஜய் வந்து
பெரிய டாக்டரை பார்த்து நலம் விசாரிக்க போறாருங்கிற செய்தி கொஞ்ச நாளாவே அடிபடுது. அது ஒரு 2-3 மாசமா இருக்கு. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப எல்லா கட்சி தலைவர்களும் போனாங்க. விஜய் போகல. அப்ப அவரே கூட டாக்டரே அதை மறைமுகமாக ஒரு நடிகரின் கட்சி மட்டும் என் நலம் விசாரிக்கலன்னு சொன்னாரு. சோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அப்படியே அவரை சாஃப்ட் கார்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு போவாங்க. என்னன்னா இந்த கணக்குகள் தாங்க. அதாவது 16.6% வேணும், 20% வேணும் அப்படின்னா டாக்டர் ஆதரவு இருந்தா அந்த 20% ஈஸியா ரீச் பண்ண முடியும். சரி, தாவேகா போட்டியிட்ட முதல் தேர்தல்ல எல்லா தொகுதியிலும் அதுக்கான வாய்ப்பு எப்படி வரும்? சிறிய ஓட்டு வங்கிகளை சேர்த்தல். இப்ப டாக்டர் கண்டிப்பா ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் பெரிய டாக்டருக்கு. அன்புமணிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஆனா அன்புமணி இங்க வரப்போறது இல்ல. அவர் அங்க போறாரு. அப்போ ஆட்சியில பங்கு பாமக நேற்று கூட்டத்துல அவங்க பேசுறாங்களே, பாமக இடம் வரும், கூட்டணி வெற்றி பெறும். அப்ப ஆட்சியில பங்குனா விஜய் அந்த பாயிண்ட்ல தான் இருக்காரு முதல்ல இருந்தே. அவர் ஆட்சியில பங்கு தான். அப்படின்னா டாக்டரோட சேர்வதன் மூலமாக வட மாவட்டங்கள்ல இருக்கிற 40-50 தொகுதிகள்ல இன்னும் சொல்லப்போனால் டாக்டரை பெரிய அளவுக்கு நெகிழ்ச்சிப்படுத்தினாலே போதுங்க. விஜய் போய் டாக்டரை பாக்குறாருன்னா நெகிழ்ச்சி ஆயிடுவாரு. அவர் என் மகனே வந்து பாக்கல. விஜய் நேர்ல போய் ராமதாஸை மீட் பண்ணா வன்னியர்கள்லாம் அதை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சார். சீனியர் வன்னியர்கள் எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதை டாக்டர் சீனியர் பொலிட்டீஷியன். அப்ப அவர் போய் நல விசாரிக்கிறது தப்பு கிடையாது. அவர் இப்போ மேடையிலேயே வந்து கண்ணெல்லாம் துடைக்கிற அளவுக்கு நெகிழ்ச்சி ஆயிட்டாரு. சரி, அது ஒரு ஏஜ்ல வர்ற நெகிழ்ச்சி தான். அப்போ விஜய் வந்து பார்த்தாருன்னா என் மகனே என்னை வந்து பார்க்கல, இவன் வந்து பார்த்துட்டான் இந்த தம்பி தான் அப்படின்றாரு டக்குன்னு. பெரிய அளவுக்கு பரவாயில்லைங்க, நம்ம இவர் வந்து டாக்டர் வந்து விஜய் பார்த்தாரு அப்படின்னு கண்டிப்பா கிராமங்கள்ல அதுல பெரிய இம்பாக்ட் வரும். அப்படியெல்லாம் வந்தா விஜயோட ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கு உதவும். அப்ப யாருக்கு நஷ்டம் வரும்னா அதிமுக தான் நஷ்டம் வரும். என்ன காரணம்னா அந்த வன்னியர் ஓட்டு வங்கி 10.5 ரிசர்வேஷனுக்கு பிறகு அதிமுகல இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவங்க லைக் பண்ணாங்க. இப்படி இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த கட்டங்களாக பார்க்க வேண்டியது. சார், ராமதாஸ் எப்பவுமே தன்னை சினிமாக்காரங்களை வச்சு டிஸ்டன்ஸ் பண்ணி தான் பார்த்திருக்காரு. சோ அவரு திமுகவை நோக்கி போக தானே வாய்ப்பு இருக்கு. விஜய் நோக்கி போவாரா? அதாவதுங்க, அது நீங்க சொல்றது சரிதான். ஆனா முதல்ல வந்து பாபா படம் வந்தப்ப ரஜினிகாந்தை கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணி பாபா பட சுருள்களை எல்லாம் தீய வச்சு கொளுத்தி ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. ஆனா அதுக்கு பிறகு ரஜினியோட வந்து சாஃப்ட் கார்னர்ல தான் இருந்தார் டாக்டர். அது மாறுங்க. ஒரு நேரத்துல நம்ம ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்திருப்போம், அப்புறம் சாப்பிட்டு வரும். இப்ப நான் சொல்றேன் இதே தான். அஜித் பவாரும் இவரும் சரத்தும் வந்து சொந்தக்காரங்க, பெரிய அளவுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு ஒருத்தர் வந்து இன்னொரு கூட்டணி மந்திரி சபையில் இடம் பெறாரு. ஆனா அதே கூட்டணியிலிருந்து முனிசிபல் தேர்தல் வரும்போது 2 பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னு வரும்போது அந்த இடத்துல வெற்றிங்கிறது தான் பாயிண்டா மாறும். அந்த பழைய மேட்ரு, இது இவ்வளவு சண்டை போட்டோமே, உன்னைய தானே நாயேன்னு திட்டினேன் அப்படின்னா பரவாயில்லைங்க, நானும் உன்னைய நாயேன்னு திட்டினேன், நீங்களும் என்னைய நாயேன்னு திட்டினீங்க, 2 சரியா போச்சு. ஜெயலலிதா அப்படி செஞ்சவங்க தானேங்க. மோரில் விஷம் வைத்து எம்ஜிஆரை கொலை செய்ய முயற்சித்தவர் ஜானகி அம்மான்னு சொன்னாங்க அவங்க 1988. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அப்புறம் எப்படி வந்து 2 பேரும் 89 ஒன்னா சேர்ந்தாங்க? அரசியல் ரீதியாக வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சா. அரசியல் நிர்பந்தங்கள் தாங்க பல பாதைகளை திறக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.